அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இறுதி நிமிடங்களில் போர் உயிரை தியாகம் செய்வோம் சூளுரைத்த ஈரான் ஜனாதிபதி. ஈரானின் உச்ச தலைவர் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கடும் கண்டனம். உச்சகட்டத்தை எட்டியுள்ள மத்திய கிழக்கு போர் பதற்றம் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ள தாக்குதல். ஒரே இரவில் அழிவு, டிரம்பின் எச்சரிக்கை ஒரு மாயை, ஈரான் கடும் பதிலடி. ரயில் பயணத்தை தவிர்க்குமாறு ஈரானியர்களுக்கு இஸ்ரேலிய ராணுவம் எச்சரிக்கை. இஸ்ரேலுடன் தொடர்புடைய சரக்கு கப்பல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் பற்றி எரியும் கப்பல். இஸ்ரேல் தூதரகத்தில் இறங்கிய ஈரான், துருக்கியில் மர்ம நபர்கள் துப்பாக்கிச் சூடு. இறுதி கடு விதித்த ட்ரம்ப், ஈரான் கையில் எடுத்த பிரம்மாஸ்திரம். கண்டம் விட்டு கண்டம் பாயும் வடகொரிய ஏவுகணைகள். புதிய என்ஜின் சோதனையால் உலக நாடுகள் அச்சம். பனாமா கால்வாய் பாலம் மீது அருகில் தீ விபத்து, ஒருவர் உயிரிழப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். தன்னையும் சேர்த்து 14 மில்லியன் ஈரானியர்கள் போரில் தங்கள் உயிர்களை தியாகம் செய்ய முன்வந்துள்ளதாக ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஸ்கியன் தெரிவித்துள்ளார். கார்முஸ் நீர்நிலையை திறக்காவிட்டால் ஈரானின் மின் நிலையங்கள் மீதும் பாலங்கள் மீதும் தாக்குதல் நடத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் இன்றுடன் அக்காலக்கெடு நிறைவடைகிறது. எந்த ஒப்பந்தமும் எட்டப்படாவிட்டால் ஈரான் முழு நாடும் அழிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இவ்வாறான பின்னணியில் 14 மில்லியனுக்கும் அதிகமான ஈரானிய மக்கள் இந்த போராட்டத்தில் தங்கள் உயிர்களை தியாகம் செய்ய தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளனர். நானும் ஈரானுக்காக என் உயிரை கொடுக்க தயாராக இருக்கின்றேன், இனியும் தயாராகவே இருப்பேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ள போர் எச்சரிக்கைகள் வெறும் மாயை என ஈரானின் உயர்மட்ட கூட்டு ராணுவ கட்டளை பணியகத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் ஊடக பேச்சாளர் இதுகுறித்து விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி இந்த அச்சுறுத்தல்கள் பிராந்தியத்தில் அமெரிக்கா சந்தித்துள்ள அவமானம் மற்றும் இழிவை ஈடு செய்ய போவதில்லை என தெரிவித்துள்ளார். ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையின் உளவுத்துறை தலைவர் மஜித் ஹதாமி கொல்லப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த ஈரானின் 3வது உச்ச தலைவர் முஜ்தபா ஹமேனியால் அனுப்பப்பட்டதாக கூறப்படும் கடிதம் ஒன்று வெளியாகியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. உளவுத்துறை தலைவர் மஜித் ஹதாமி கொலை செய்யும் சம்பவத்திற்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளே காரணம் என அந்த கடிதத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மஜித் ஹதாமி இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதை இஸ்ரேல் உறுதிப்படுத்தியது. ஈரான் அதிகாரிகளின் வழக்கமான பாணியில் கருத்து தெரிவித்துள்ள ஹமேனி, தளபதிகளின் மரணம் ஈரானிய படைகளின் சித்தாந்தத்தில் எந்த ஒரு கொலையையும் ஏற்படுத்தாது, ஏனெனில் ஈரானிய படைகளின் வரிசை மிகப்பெரியது என குறிப்பிட்டுள்ளார். கடந்த பிப்ரவரி 28 போர் தொடங்கியதிலிருந்து ஈரானின் பல முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். சுமார் ஒரு மாதத்துக்கு முன்பு தனது தந்தையை தொடர்ந்து ஈரானின் உயர் தலைவராக பதவியேற்ற முஜ்தபா ஹமேனி இதுவரை பொது இடங்களிலோ அல்லது ஈரானிய அரசு தொலைக்காட்சியின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களிலோ தோன்றவில்லை. எனினும் அண்மை காலமாக ஈரானின் 3வது உச்ச தலைவர் பெயரில் கடிதங்கள் மட்டுமே வெளியாகின்றன. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், முஜ்தபா ஹமேனி அநேகமாக இறந்திருக்கலாம் அல்லது மிக மோசமான நிலையில் இருக்கலாம், ஏனெனில் அவரை பற்றி யாரும் இதுவரை கேள்விப்படவில்லை என கூறியுள்ளார். அதே சமயம் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே ஹமேனி பொது வழியில் தோன்றவில்லை என ஜெனீவாவிற்கான ஈரானின் ஐநா தூதர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் விவகாரங்களை முழுமையாக கையாண்டு வருவதாகவும் ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி வலியுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரானின் புசேர் அணுமின் நிலையத்துக்கு மிக அருகில் ராணுவ தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதை சர்வதேச அணுசக்தி முகாமை உறுதிப்படுத்தியுள்ளது. புதிய செயற்கைக்கோள் படங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுயாதீன ஆய்வு மற்றும் அணுமின் நிலையத்தின் இருப்பிடம் குறித்த விரிவான தரவுகளை கொண்டு இந்த தகவல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒரு தாக்குதலானது அணுமின் நிலையத்தின் சுற்றுச்சுவரில் இருந்து வரும் 75 மீட்டர் தொலைவில் நிகழ்ந்துள்ளதாக ஐநாவின் இந்த அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது.
இருப்பினும் இந்த தாக்குதல்களால் அணுமின் நிலையத்திற்கு நேரடி பாதிப்பு ஏதும் ஏற்படவில்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. புசேர் அணுமின் நிலைய வளாகத்துக்கு அருகே ஏவுகணை ஒன்று விழுந்து வடித்தது குறித்து கடந்த வாரமே ஈரான் தரப்பில் சர்வதேச அணுசக்தி முகாமை அமைப்பிற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மத்திய கிழக்கு பகுதியில் போர் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள சூழலில் அணுசக்தி மையங்களுக்கு மிக அருகில் இத்தகைய தாக்குதல்கள் நடப்பது சர்வதேச அளவில் பெரும் கவலை ஏற்படுத்தியுள்ளது. அணுமின் நிலையத்தின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் பட்சத்தில் அது மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பை உண்டாக்கும் என்பதால் நிலைமையை சர்வதேச அணுசக்தி முகாமை தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்து வருகிறது. டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ள போர் எச்சரிக்கைகள் வரும் மாயை அன்று ஈரானின் உயர்மட்ட கூட்டு ராணுவ கட்டளை பணியகத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஈரானிய அரசு ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியின்படி ஹாதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் ஊடக பேச்சாளர் இதுகுறித்து விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த அச்சுறுத்தல்கள் பிராந்தியத்தில் அமெரிக்கா சந்தித்துள்ள அவமானம் மற்றும் இழிவை ஈடு செய்ய போவதில்லை என தெரிவித்துள்ளார். புதன்கிழமை காலை 10 மணிக்குள் எந்த ஒப்பந்தமும் எட்டப்படாவிட்டால் ஈரான் முழு நாடும் அளிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். ஒரே இரவில் ஈரானை வீழ்த்திவிட முடியும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியிருந்தார். ஈரானின் பாலங்கள் மின்சார உற்பத்தி நிலையங்களை 4 மணி நேரத்திற்குள் அளிப்பதற்கான திட்டம் தயார் நிலையில் உள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். கார்பஸ் நீரினை முழுமையாக திறப்பது தொடர்பாக அமெரிக்கா விதித்துள்ள காலக்கெடுவுக்குள் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் இது நடக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் தான் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கைகளுக்கு மாயை என்றும் ஈரான் கடுமையான பதிலடியை கொடுத்துள்ளது. ஈரானியர்கள் உள்ளூர் நேரப்படி இரவு 9 மணி வரை ரயில்களில் பயணம் செய்வதை தவிர்க்குமாறு பாரசீக மொழியில் இஸ்ரேலிய ராணுவம் எச்சரித்துள்ளது. இந்த எச்சரிக்கையானது இஸ்ரேலின் வான்வெளி தாக்குதல்களுக்கான ஒரு புதிய இலக்கை குறிப்பதாக இருக்கலாம் என்று ஈரானால் சந்தேகிக்கப்படுகிறது. முன்னதாக ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவிடையே கடந்த பிப்ரவரி 28 தொடங்கிய கூட்டு தாக்குதல் தற்போது வரை தொடர்ந்து வருகின்றன. இதனால் உலகின் பல நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. போரை முடிவு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளவும் கார்முஸ் நீர்நிலையை திறக்கவும் அமெரிக்க அதிபர் விடுத்த காலக்கெடுவையும் ஈரான் நிராகரித்த நிலையில் ஈரானின் 2 மிகப்பெரிய பெட்ரோ கெமிக்கல் உற்பத்தி நிலையங்களை இஸ்ரேல் ராணுவம் தாக்கியது. இந்த நிலையில் இஸ்ரேல் ராணுவம் தன் எக்ஸ் தளத்தில் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. அதில் உங்கள் இருப்பு உங்கள் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் பல வாரங்களாக தன்னுடைய நாட்டில் இணையதள சேவையை துண்டித்துள்ளதால் இஸ்ரேல் ராணுவத்தின் எச்சரிக்கைகளை ஈரானிய மக்கள் பார்ப்பது கடினமாக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுடன் தொடர்புடைய ஒரு சரக்கு கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் திங்களன்று உரிமை கோரியது. ஒரு ராணுவ வட்டாரத்தை மேற்கோள் காட்டி ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் கடற்படை STN-7 என அடையாளம் காணப்பட்ட ஒரு கொள்கலன் கப்பலை குரூஸ் ஏவுகணை மூலம் குறிவைத்ததாக கூறியது. இஸ்ரேலிய கப்பல் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது என்றும் அந்த வட்டாரம் தெரிவித்தது. கப்பலின் உரிமையாளர் அதன் இருப்பிடம் அல்லது அதன் பணியாளர்களின் நிலை குறித்த விவரங்கள் வெளியாகவில்லை. சனிக்கிழமை அன்று இஸ்ரேலுடன் தொடர்புடைய MSC இசிகா கப்பல் கார்முஸ் நீர்நிலையில் ஆளில்லா விமான தாக்குதலுக்கு பிறகு தீப்பிடித்ததாக IRGC கடற்படை தெரிவித்தது. இதன் பிறகு இப்பொழுது 2வது கப்பலும் தீப்பிடித்து எரிவதாக IRGC கடற்படை தெரிவித்துள்ளது. துருக்கி நாட்டில் உள்ள இஸ்ரேல் தூதரக கட்டிடம் அருகே இன்று திடீரென துப்பாக்கிச்சூடு சண்டை ஒன்று வெடித்தது. அங்கு வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் திடீரென துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தியுள்ளனர். போலீசார் இதற்கு பதிலடி கொடுத்த சூழலில் அதில் தாக்குதல் நடத்திய இருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். மேற்காசிய நாடுகளில் கடந்த சில வாரங்களாகவே தொடர்ந்து பதற்றம் நிலவி வருவது அனைவருக்கும் தெரியும். முதலில் ஈரான் இஸ்ரேல் இடையே ஆரம்பித்த போர் பிறகு மெல்ல பிராந்திய மோதலாக மாறி வருகிறது. இதற்கிடையே மற்றொரு மேற்காசிய நாடான துருக்கியிலும் பரபர தாக்குதல் ஒன்று நடந்துள்ளது. இதற்கிடையே துருக்கிய மிகப்பெரிய நகரமான இஸ்தான்புல்லில் உள்ள இஸ்ரேல் தூதரக கட்டிடம் அருகே இன்று திடீரென துப்பாக்கிச் சண்டை ஒன்று வெடித்தது. அங்கு வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் தாக்குதலை நடத்தியுள்ளனர். இந்த சம்பவத்தில் தாக்குதல் நடத்திய இருவர் கொல்லப்பட்டனர். மேலும் ஒரு நபர் கைது செய்யப்பட்டார். இந்த தாக்குதலில் ஒரு போலீஸ் அதிகாரி ஒருவரும் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதல் நடத்தியவர்கள் பெரிய துப்பாக்கிகள் ஏந்தி வந்ததாகவும் அவர்கள் தூதரக கட்டிடத்துக்கு அருகில் திடீரென துப்பாக்கிச் சூட்டை நடத்தினர்.
நிலைமை உணர்ந்த போலீசார் உடனடியாக தக்க பதிலடி கொடுத்தனர். போலீசார் சுற்றி வளைத்து கொடுத்த பதிலடி தாக்குதலில் தாக்குதல் நடத்தியவர்களில் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 3வது நபரை போலீசார் உயிருடன் பிடித்தனர். மேலும் இந்த துப்பாக்கிச் சண்டையில் காவல் அதிகாரி ஒருவரும் காயமடைந்தார். சம்பவத்துக்கு பிறகு கட்டிடத்தை சுற்றியுள்ள பகுதி உடனடியாக சீல் வைக்கப்பட்டது. உயிருடன் பிடிக்கப்பட்ட நபரின் விசாரணை தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ள துருக்கி நீதியமைச்சர் ஹகின் குரலெக் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் ஈடுபட்ட நபர் யார், அவர்களின் நோக்கம் குறித்த உடனடி தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை என்றாலும் இஸ்ரேல் தூதரகம் குறிவைக்கப்பட்ட நிலையில் இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கும் ஈரானுக்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து வருகிறது. சில வேளைகளில் இஸ்ரேல் தூதரகத்துக்குள் இறங்கி ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடும் என்றும் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. ஈரான் ஒப்பந்தத்தை ஏற்காவிட்டால் அந்த நாட்டின் மின் கட்டமைப்புகள், பாலங்கள் தகர்க்கப்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ட்ரம்ப் எடுத்த கடும் முடிவடைய நிலையில் மின் கட்டமைப்புகளை பாதுகாக்க இளைஞர்களுக்கு ஈரான் அழைப்பு விடுத்துள்ளது. ஏற்கனவே அதிநவீன ஏவுகணைகளை குவித்து தாக்குதலுக்கு அமெரிக்கா தயாராகி வரும் நிலையில் ஈரானின் பதிலடி நடவடிக்கைகளால் அங்கு உச்சகட்ட பதட்டம் ஏற்பட்டுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையான போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. ஈரானுக்கு இறுதிக்கடு விதித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கார்முஸ் ஜலசந்தியை உடனே திறக்காவிட்டால் அந்த நாட்டை ஒரே நாளில் தகர்த்து விடுவேன் என்று கூறியிருந்தார். மேலும் கார்முஸ் ஜலசந்தியை நாங்களே கட்டுப்பாட்டில் எடுத்து அதற்கு சுங்க வரிகளை வசூலிப்போம் என்றும் ட்ரம்ப் அதிரடியாக தனது வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் செவ்வாய்க்கிழமை ஈரானின் மின்சக்தி நிலையங்கள், பாலங்கள் தகர்க்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் எச்சரிக்கையை நிராகரித்த ஈரான் பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாக கூறியது. இந்த நிலையில் ஈரானின் மின் நிலையங்களை பாதுகாக்க அந்த நாட்டு இளைஞர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஈரான் விளையாட்டுத்துறை அமைச்சர் அந்நாட்டு இளைஞர்களுக்கு அழைப்பு ஒன்றை விடுத்துள்ளார். அதில் ஈரானின் முக்கிய மின் நிலையங்களை சுற்றி மனித சங்கிலியாக கைகோர்த்து நின்று தங்கள் அடையாள ஆதரவை வெளிப்படுத்த வேண்டும். விளையாட்டு வீரர்கள், கலைஞர்கள், மாணவர்கள் என அனைத்து தரப்பு இளைஞர்களும் 2 மணி முதல் அங்கு கூட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். ட்ரம்பின் இறுதிக்கடு முடிவெடுப்பதற்கு 13 மணி நேரம் மட்டுமே உள்ள நிலையில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வீடியோ மெசேஜில் ஈரான் இளைஞர் நலன் அமைச்சர் அலிரிசா ரகிமி கூறுகையில், இளைஞர்களின் பரிந்துரையின் அடிப்படையிலே மனித சங்கிலி என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக இளைஞர்கள், இளம் கலைஞர்கள், இளைஞர் அமைப்புகள் ஆகியோர் தான் மின் நிலையங்களை சுற்றி நாங்கள் மனித சங்கிலியாக திகழ்கின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். நாட்டின் சிறந்த எதிர்காலத்தை கட்டமைக்க உட்கட்டமைப்புகளை பாதுகாக்க வேண்டும் என்ற இளைஞர்களின் அர்ப்பணிப்பை இந்த முடிவு எடுத்துக்காட்டுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடகொரியா சமீபத்தில் நடத்திய திட எரிபொருள் ராக்கெட் என்ஜின் சோதனையானது அமெரிக்காவின் எந்த பகுதியை தாக்கும் திறன் கொண்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளுக்காக வடிவமைக்கப்பட்டது என்று தென்கொரிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். அமெரிக்காவின் முக்கிய தளங்களை குறிவைத்து இந்த ஏவுகணைகள் தாக்கும் என்றும் கூறப்படுகிறது. அத்துடன் ஈரானுக்கான தனது ஆதரவையும் வடகொரியா விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த மாதம் 28 அன்று வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த சோதனையில் கார்பன் ஃபைபர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஏவுகணை என்ஜின் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வகை என்ஜின்கள் எடை குறைந்தவை ஆனால் அதிக வலிமை கொண்டவை என்பதால் ஏவுகணையின் இலக்கு தூரத்தை அதிகரிப்பதோடு மட்டுமில்லாமல் அதிக எடையுள்ள மற்றும் பல வெடிகுண்டுகளை ஒரே நேரத்தில் வைத்து சுமந்து செல்லும் திறனை வழங்கும் என்றும் தென்கொரியாவின் தேசிய புலனாய்வு அமைப்பு விளக்கியுள்ளது. 2024 வடகொரியா சோதனை செய்த மாடலை விட தற்போதைய புதிய என்ஜின் அதிக உந்துவிசை கொண்டது என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். பொதுவாக வடகொரியா தன் ஏவுகணைகளை அதிக உயரமான கோணத்தில் ஏவி அவற்றை ஜப்பான் அல்லது கிழக்கு கடற்கரைக்கு அப்பால் கடலில் விழச் செய்கிறது. இது மற்ற நாடுகளின் நிலப்பரப்பை கடக்காமல் ஏவுகணையின் வலிமையை சோதிக்க உதவும் ஒரு வழியாகும். ஐநா பாதுகாப்பு சபையின் தடையை மீறி வடகொரியா தொடர்ந்து இத்தகைய அதிநவீன ஏவுகணைகளை உருவாக்கி வருவது அப்பகுதியில் பெரும் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. வடகொரியாவின் இந்த தொழில்நுட்ப முன்னேற்றம் அதன் மூலோபாய படைகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய பலம் என்று கிம் ஜாங் உன் பாராட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய அமெரிக்க நாடான பனாமாவில் கரீபியன் கடல், பசிபிக் பெருங்கடல் ஆகியவற்றை இணைக்கும் பனாமா கால்வாய் அருகிலுள்ள பாலத்துக்கு கீழுள்ள
பால்பூவா எண்ணெய் சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு 2 காயமடைந்துள்ளனர். தீ பரவியதனால் அங்கிருந்த எரிபொருள் தொட்டிகள் வெடித்து சிதறியுள்ளன. சம்பவ இடத்துக்கு சென்ற தீயணைப்பு பிரிவினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.